வன்னியர் என்பது 5 எழுத்துக்களை கொண்ட வெறும் வார்த்தை இல்லை. இந்த மண்ணின் வேரோடும் மக்களின் உயிரோடும் பின்னி பிணைந்தது ஒரு பிணைப்பு. வன்னியகுல சத்திரியர்கள் என்பதற்கு பின்பாக பல்லாயிரம் ஆண்டுகால சரித்திரம் புதைந்து கிடக்கு. ஏன் நம்முடைய சாதி சான்றிதழில் அச்சிடப்பட்டிருக்கும் எம்பிசி என்கின்ற எழுத்து, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் என்கின்ற வார்த்தை சாதாரணமா கிடைக்கல, சாதாரணமா அச்சிடப்படல. இனமான காவல மருத்துவர் ஐயா அவர்களின் வழியில் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பேரினத்தின் உரிமைக்காக இன்றைக்கு நாமெல்லாம் படிக்கணும் என்பதற்காக போராடி 21 பேர் உயிரை துச்சவன துறந்து 11 பேர் ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால் அச்சிடப்பட்டதுதான் அந்த எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் என்று நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த 20% இடஒதுக்கீடு. 20% இடஒதுக்கீடு வானுயர புகழ் கொண்டு வரலாற்று பெருமைகளை தன்னகத்தே கொண்ட பேரினம், சூரிய அஸ்தமனமே இல்லை என்று சொல்லும் வண்ணம் நம் மூதாதையர்கள் சோழ பல்லவ பேரரசர்கள் கடார முதல் குமரி வரை பறந்து விரிந்த இந்த தேசத்தை ஆண்ட பேரினம் இன்றைக்கு நாடற்று நாதியற்று தெரியும் அகதிகளைப் போல சொந்த நாட்டிலேயே உரிமையற்று இன உணர்வற்று அரசியல் அதிகாரமற்று அகதிகளைப் போலதான் தெரிந்திருக்கிறது. 60-70 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே பெருத்த ஏனை சிறு சங்கிலிக்கு கட்டுண்டது போல இந்த திராவிட கூட்டத்திடம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. அடிமை கட்டு கிடக்கிறது. தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பேரினத்தை காக்கக்கூடிய பெரும் மகனாராக, இந்த பேரினத்தின் பிதாமகனாக பிறந்தார். மருத்துவம் என்றார். நம்ம டாக்டருக்கு படிச்சுட்டோம், இனிமேட்டு நம்மளுக்கு என்ன கவலை, நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம். இன்னைக்கு டாக்டர் படிக்கிறவங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை செட்டில்பா, டாக்டர் படிச்சிருக்கிறப்ப வாழ்க்கை செட்டில். ஊருக்கு ஒரு டாக்டர், மாவட்டத்துக்கு 10,000 டாக்டர் இருக்கக்கூடிய சூழ்நிலை. 65 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் மருத்துவம் பயின்று தான் படிச்சா போதாது, இன்னைக்கு நான் பிறந்த பேரினம் இன்னைக்கு நாதியற்று திரிகிறாங்களே. இந்த சினிமா கூட்டத்திடமும் மேட போட்டு பேசுறோம் பேச்சையெல்லாம் நம்பியும் ஏமாந்து போய் கிடக்கிறாங்களே. இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள் ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் போல அவர்கள் பின்னால் திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. இவர்களுக்கு உரிமை வேண்டும், இவர்களை படிப்பால் மட்டும்தான் உயர்த்த முடியும். இன்னைக்கு இந்திய சூழ்நிலையில நம்ம படிப்புக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்நிய சூழ்நிலை எதுக்கு திரும்ப போறான்னா தமிழ் தேசத்திற்காக போறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும் இந்த பேரினத்தை ஒன்றுவிட்டாமல் விட்டிருந்தால் எல்லாம் நக்சலைட்டா மாறி இருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த பேரினத்திற்கு பயமறியாத பேரினம். பயம் தான் தெரியாது, ஏன்னா ரத்தத்திலே உரிமை கிடக்கு. பல்லாயிரம் ஆண்டுகளாக போர் புரிவதையே தொழிலாக கொண்ட பேரினம். சுதந்திர இந்தியாவிற்கு பின்பாக தமிழர் விடுதலை படை என்று ஒன்றை கட்டியமைத்து கிளர்ச்சி செய்து இந்த மண்ணில் தமிழ் தேசியத்திற்கான விதையை ஊன்றிய வீரன். மத்திய அரசும் மாநில அரசும் இவர்களை ஒடுக்க வேண்டும், நக்சலைட்டுகளாக அடையாளம் கொண்டு அவர்கள் எதிர்காலத்தை நாசமாக்க துடித்த போது மருத்துவர் ஐயா அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று வீதி வீதியாக மிதிவண்டியை மெரித்து சென்று ஒவ்வொரு ஊரிலும் கூட்டம் நடத்தி இந்த பேரினத்தை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் சமுத்திரத்தை சங்கமாக அமைத்து இந்த பேரினத்தின் உரிமைக்காக போராடினார். எப்ப 45 ஆண்டுகளுக்கு முன்பாக 1980 எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்ல, மேடை பேச்சு இல்ல, சினிமா பின்புலம் இல்ல, எதுவும் ஒரு சாதாரண நபராக மருத்துவர் சா ராமதாஸ் என்கின்ற ஒற்றை அடியாளத்தோட ஒருங்கிணைத்தார். நீ பாருங்க, நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் டாக்டர் படிச்சிருப்பா, யாராவது ஒரு சீட்டை அனுப்பிச்சு எப்பா இந்த மருந்துலாம் எதுக்குப்பான்னு கேட்டா கூட அழுத்துப்பான். நம்ம சொந்தக்கார ரத்த சம்பந்தமா இருக்கும். ஆனா அன்னைக்கே மருத்துவர் படிச்சார். அன்னைக்கு இந்த சமுதாயம் எல்லாம் குடிசை வீட்டுல வாழ வழி இல்லாம தவிச்சிட்டு இருந்த நேரத்துல எல்லாரையும் அரவணைச்சு ஆயா பிள்ளையா பழகி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த பேரினத்திற்கான உரிமைக்காக 80களிலேயே போராட்டம் நடத்தினார். 80களிலேயே போராட்டம். மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும் இந்த மண்ணில் தோன்றாமல் இருந்திருந்தால் இந்த இனம் என்றோ வேரடி மன்றோடும் அழிந்திருக்கும். இன்றைக்கு நமக்கு போராடவே சக்தி இருக்கு. பசுமநாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வாய் திறக்கிறோம். கொஞ்ச நஞ்ச வேறாவது இன்னைக்கு அமைச்சரா அதிகாரத்துல இருக்கிறான்னா அதற்கு ஐயா காரணம்.
ஐயா அவர்கள் இல்லை என்றால் 1980 இந்த மக்களுக்கான விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தாமல் விட்டிருந்தால் நீங்க கேட்க நாதி இருக்காது. அவன் என்ன சொல்றானோ அதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். திமுக அதிமுக என்ன சொல்றானோ அதான் கேட்டுட்டு இருக்கணும். அவர்களை தியேட்டர்ல பார்த்துட்டு கையை தட்டிக்கிட்டு கலைஞர் பேசாம விசில் அடிச்சுக்கிட்டு விசாரிச்சாங்குஞ்சுகளாகவே வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பேரணித்திற்கான உரிமைக்காக இன்னைக்கு பல்லாயிரமே டாக்டரா இருக்கிறான், 1000 பேர் இன்ஜினியரா இருக்கிறான். இத்தனைக்கும் முழுமையான இடஒதுக்கீடு கிடைக்கல, வன்னியர்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று இன்னைக்கும் எடுத்துக் கொடுக்கிறார் இந்த மழைக்கால மருத்துவ. அப்பேற்பட்ட பேரினத்தின் உரிமைக்காக இன்றைக்கும் 45 ஆண்டுகளாக ஐயா போராடிட்டு இருக்கிறார். அவர் வழியில அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராடிட்டு இருக்கிறார். வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு இவனுக்கு போராட தெரியும், இவனுக்கு போராட மட்டும்தான் தெரியும். உயிரை பற்றிய கவலை இல்ல, உரிமையை பற்றிய கவலை இவனுக்கிட்ட இருக்கும். போராட தெரியும் என்று நம்முடைய போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் 108 சாதிக்கு இடஒதுக்கீடு பகிர்ந்தளித்தார். ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்களான இந்த பெருமகனார் கூட்டத்திற்கு துரோகம் இழைத்தார். அன்றைக்கே இது அழுகிய கனின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் மறுத்த போதும் இதை சுவைத்து பாருங்கள்னு அழுகிய கனியை சாப்பிட சொல்லி வற்புறுத்தினார். 20% இடஒதுக்கீட்டுல 108 சாதி, அந்த 108 சாதியில வன்னியர்களை தவிர்த்தா மிச்சம் இருக்கக்கூடிய 107 சாதியினருக்கு மொத்தமாக கூட்டினா கூட வன்னியர்களுடைய 1/3 பங்கு கூட்டம் இருக்காது. 1/3 பங்கு கூட்டம் இருக்காது. அத்தனை பேரும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி ருசித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய கூட்டம் அதுல அடங்கியிருக்கு. அவர்களோடு போராடி போராடி வெறும் 6% 9% இடஒதுக்கீடு கூட பெற முடியல. 21 பேர் உயிரை கொடுத்து போராடி பல்லாயிரக்கணக்கான ஒரு சிறைவாசம் கண்டு பல்லாயிரக்கணக்கான ஒரு போலீஸ் தடியடிகளை வாங்கி கொண்டும் இன்னும் இந்த வன்னிய பேரினத்திற்கான உரிமை முழுமையாக கிடைக்கப்படல. இன்றைக்கும் ஐயா அழைத்து கொடுக்கிறார், இன்றைக்கும் அழைத்து கொடுக்கிறார். அதற்கான காரணம் 45 ஆண்டு காலம் போராடிக்கிட்டே இருப்பதற்கான காரணம் அரியணையில ஐயாவையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் கைகாட்டக்கூடியவர்கள் அவர்தான காரணம். எல்லாத்திற்கும் உச்சம் என்ன? அரசியல் அதிகாரம். அரசியல் அதிகாரம் இன்றைக்கும் வரலாற்றில் வன்னியர்கள் தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் பல்லாயிரம் ஆண்டுகளாக செழுமையாக சோழ பல்லவ பேரரசர்கள் உலகை ஆண்டார்கள் என்கின்ற வரலாறு. இன்னைக்கு என்ன பண்றோம்? 200 ரூபா கொடுக்குறான், 300 ரூபா கொடுக்குறான், வாங்கிட்டு திமுக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் ஓட்டை போட்டுக்கிட்டு ஏமாந்து போய் நிற்கிறோம். 91 அதிகாரத்தை இவரிடம் கொடுத்திருந்தால் அத்தனை சமுதாயத்து மக்களுக்குமான சமூக நீதி கிடைத்து விட்டுரும். 2004 நிரூபித்து காண்பித்தார் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். உலக நாடுகளை வியந்து பாராட்டியது. யார் அவர்? யார் அவர்? சாதனை நாயகர் யார் அவர்? சரித்திர புகழ் கொண்ட இந்த பேரினத்தின் இளவரசர். அவருடைய ஆட்சி வல்லமையை பற்றி சொல்லியா தெரிஞ்சுக்கணும். சான்றோர் அத்தனை பேர் பாராட்டினா சாதனை நாயகர் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் உலக நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் தலைமையேற்று வழி நடத்தினார். அப்படியாப்பட்ட பெருமானாரை தன்னகத்தை வைத்துக் கொண்டு இந்த பேரினம் வந்தவன் போனவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு வாக்களித்து அத்தனை பேரையும் அரியணையில உட்கார வச்சு இன்னைக்கு நடுத்தெருவன் இருக்கு. அப்ப நமக்கான உரிமை கிடைக்கப்பட வேண்டும். நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் கண்டவனும் பேசிக்கிட்டு திரிகிறான், கண்டவனும் பேசிக்கிட்டு திரிகிறாய். இவர்கள் எல்லாம் ஏட்டு சுரக்காயின்னு நினைத்து, இவர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கெல்லாம் சூடு சொரணையற்றவர்கள், அவர்கள் என்ன வேணாலும் நம்ம பேசிடலாம் அப்படி என்று நினைத்துக் கொண்டு பேசுகிறோம். அவர்களுக்கெல்லாம் அச்சம் ஏற்படணும். என்ன பண்ணணும்? வன்னியர்களை தொட்டா நீ ஆட்சியிலேயே உட்கார முடியாதா என்கின்ற பாடம் அவர்களுக்கு புகட்டப்பட வேண்டும். பாடம் அவர்களுக்கு புகட்டப்பட வேண்டும். வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு, சித்திரை முழு மாநாடு இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்ல, 100 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு பட்டாபிஷேக நிகழ்வு போல இந்த சித்திரை முழு மாநாடு அமையட்டும். பாராண்டு பேரினத்தின் வழிவந்த பெருமகனார் இந்த மண்ணை ஆளட்டும். சித்திரை முழு மாநாட்டுல ஒட்டுமொத்த கூட்டமாக 3 வாங்க. இந்த மண்ணில் இந்த உலகில் 3 வரைக்கும் மேற்பட்ட வன்னிய உறவுகள் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் மொரிஷியஸ்ல போனா படையாச்சின் பேர் கொண்டவர் இருக்கிறார், மலேசியால போனா வன்னியர்கள் என்ற பேர் கொண்டவர் இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல நாயக்கர்கள் பேர் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. உலகெங்கும் பறந்து விரிந்த பேரினத்தின் தாய் மண்ணில் நம் கொடி நாட்டப்படவில்லை என்றால் நாம் எப்பேற்பட்ட வரலாற்று பிழைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு 2026 நாம் ஆட்சி அமைப்பதற்கு, நம் உரிமை பெறுவதற்கு, அனைத்து சமுதாயத்து மக்களும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கான அடித்தளத்தை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிறு என்றால் உதயம், சூரியோதயம் என்பது ஒரு பொருள். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மக்களுக்கான விடியலுக்கான ஒரு ஞாயிறாக இருக்கு. சித்திரை முழுநிலவு மாநாடு, அந்த பிரகாசமான முழு பௌர்ணமி மாநாடு இந்த மக்களுக்கான பிரகாசத்தை திறக்கும். இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டுல உலகெங்கும் ஆளக்கூடிய பல்வேறு தேசங்கள்ல இருந்தக்கூடிய உறவுகள் வராங்க. நாம் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் பெரும் திரளாக கலந்து கொண்டு நாம் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இது அமையட்டும். நம்முடைய அரியணையை நாம் கைப்பற்றக்கூடிய ஒரு மாநாடாக இது அமையட்டும். ஒட்டுமொத்த உறவுகளை 1-2 வாரங்கள் நாம் மூதாதையர்கள் செய்த எந்த ஒரு தியாகத்தையும் நாம் செய்ய போறதில்லை. ஒன்று கூட போகின்றோம், வென்றெடுக்கப் போகின்றோம். ஒற்றுமையே பலம் என்பதை நிரூபிக்கப் போகின்றோம். அவ்வளவு. நன்றி.